டு ஆல். நம்ம இப்போ பார்க்க போகிறது நியூ சிலபஸ்ஸு டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸோட பேசிக் கான்செப்ட். நமக்கு லாஜிக்ன்ற யூனிட்டில் பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிளே அட்டன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்மளோட பேசிக் டேபிளை நம்ம பார்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ. எனக்கு ரெண்டு ப்ரொப்போர்ஷன் மட்டும் இருக்குது, பி அண்ட் கியூ. இப்போ ரெண்டு இது மட்டும் வந்துச்சுன்னா நான் ரெண்டு ஃபால்ஸ் போட்டுக்கணும். அப்போ கியூவோட வேல்யூ ட்ரூ ஃபால்ஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு கன்ஜங்ஷன்னால் எனக்கு அண்டு சிம்பிள் தான் நான் போடணும். அப்போ பி அண்ட் கியூவோட கண்டிஷன் என்னன்னா, பியும் கியூவும் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ ஆகிடும், அதர்வைஸ் எல்லாமே ஃபால்ஸாக இருக்கும். ஒன்று மாறினாலும் அதோட வேல்யூ ஃபால்ஸு. அப்போ டிடி ட்ரூ, மற்ற 3 டேர்மும் ஃபால்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டிஸ்ஜங்ஷனோட நோட்டேஷன் என்னன்னா ஆர், பிஆர் கியூ. இதோட ரூல் என்னன்னா, 2 வேல்யூவும் ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ், அதர்வைஸ் எல்லாமே ட்ரூ. இப்போ எனக்கு இங்கே ட்ரூ இருக்குது, அப்போ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. இப்போ இந்த டேர்ம் மட்டும்தான் 2 டேர்மும் எனக்கு எஃப்எஃப்ல முடியுது. அப்போ இந்த 2 டேர்மும் சேமாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ எஃப். நெக்ஸ்ட்டு நெகேஷன் நான் எப்படி டினோட் பண்ணுவேன்னா, பியோட ஆப்போசிட் தான் எனக்கு நெகேஷன் பின்னா பியோட ஆப்போசிட்டு, நெகேஷன் கியூனா கியூவோட ஆப்போசிட். இப்போ நெகேஷன் பின்றது பி வேல்யூவை போய் பார்க்கணும். பி வேல்யூவில் என்ன இருக்குது, 2 வேல்யூ ட்ரூ இருக்குது. அப்போ ட்ரூன்னு தான் நான் ஃபால்ஸ் எடுத்துக்கணும். அடுத்தது ஃபால்ஸ் இருக்குது, அதுக்கு நான் என்ன எடுத்துக்கணும், அதோட ஆப்போசிட் ட்ரூ எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நெகேஷன் கியூவோட ஆப்போசிட் சைன். இங்கே ட்ரூ இருந்தால் ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ, ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ, ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ. சரியா? அப்படியே ஆல்டர்னேட்டிவாக நான் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர். நான் எப்படி டினோட் பண்ணுவேன்னா, ஒரு ஆரோ மார்க், பி இஃப் பி தென் கியூ. இதோட ரூல் என்னன்னா, ஃபஸ்ட்டு வேல்யூ பியோட வேல்யூ ட்ரூவாக இருக்கணும், கியூவோட வேல்யூ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், அதர்வைஸ் மீதி எல்லாமே எனக்கு ட்ரூ ஆகிடும். இப்போ நான் எது ரெண்டையும் பார்க்கணுன்னா, பியோட வேல்யூ கியூவோட வேல்யூ. எனக்கு பியில் இங்கே ட்ரூ இங்கேயும் ட்ரூ இருக்குது, அப்போ எனக்கு ட்ரூ ஆகிடும். ஃபஸ்ட்டு எனக்கு ட்ரூ ஃபால்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது செகண்ட் வேல்யூவில். இது ட்ரூ, இது ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஃபால்ஸ், அதர்வைஸ் எல்லாமே ட்ரூவாக இருக்கும். இங்கே எஃப்டி, அடுத்தது எஃப்எஃப். அப்போ 2 வேல்யூவும் எனக்கு ட்ரூவாக ஆகிடும். நெக்ஸ்ட்டு பை கண்டிஷனல் நான் எப்படி டினோட் பண்ணுவேன்னா, டபுள் சைடு ஆரோ மார்க் இருக்கணும். சரிங்களா? இப்போ இதோட ரூல் என்னன்னா, பியோட வேல்யூவும் ட்ரூவாக சேமாக இருக்கணும். பி அண்ட் கியூ, பியோட வேல்யூவும் ட்ரூ, கியூவோட வேல்யூவும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ. அப்புறம் பியோட வேல்யூ எஃப், கியூவோட வேல்யூ எஃப்பாக இருந்தாலும் ட்ரூ, அதர்வைஸ் மற்ற 2 டேர்மும் எனக்கு ஃபால்ஸ் ஆகிடும். இப்போ பி கியூவை போய் பார்ப்போம். பியோட வேல்யூவும் ட்ரூ, கியூவோட வேல்யூவும் ட்ரூ. அப்போ பி கியூவோட வேல்யூ எனக்கு ட்ரூ ஆகிடும். அடுத்தது பாருங்கள், இங்கே டி எஃப், ஒன்று மாறினாலும் எனக்கு எஃப் தான். அடுத்தது எஃப்டி, அதுவும் எனக்கு எஃப் தான். இது 2 சேமாக இருக்குது பாருங்கள், எஃப். அப்போ எனக்கு ட்ரூ ஆகிடும். நெக்ஸ்ட்டு கான்வர்ஸ். இப்போ கான்வர்ஸ்ன்றது என்னோடய கியூவையும் பியையும் கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ இது எனக்கு கியூ, இதில் பி. கான்வர்ஸ்ன்றது Q டென்ஸ் டு P. இப்போ நம்ம P டென்ஸ் டு Q கண்டிஷனல் ஆப்ரேட்டர் பார்த்த மாதிரி இது அப்படியே இன்வர்ஸில் நான் எழுத போகிறேன். இப்போ இந்த 2 டேர்மில் இந்த இடத்துல மட்டும்தான் ட்ரூ ஃபால்ஸ் வந்திருக்கு. அப்போ இந்த 3rd டேர்ம் மட்டும் எனக்கு ஃபால்ஸாக இருக்கும், அதர்வைஸ் எல்லாமே எனக்கு ட்ரூவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் என்ன பண்ண போகிறேன்னா, நெகேஷன் பி, இஃப் நெகேஷன் பி தென் நெகேஷன் கியூ. நடுவில் என்ன ஆரோ மார்க் இருக்குது, ஆரோவோட கண்டிஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு வேல்யூ ட்ரூவாக இருக்கணும், செகண்ட் வேல்யூ ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ், அதர்வைஸ் எல்லாமே எனக்கு ட்ரூ. அப்போ இது எங்கே இருக்குது, 3rd டேர்மில் மட்டும்தான் ட்ரூ ஃபால்ஸ் இருக்குது. அப்போ 3rd டேர்ம் மட்டும் ஃபால்ஸு, மீதி 3 டேர்மும் எனக்கு ட்ரூ ஆகிடும். நெக்ஸ்ட்டு கான்ட்ரா பாசிட்டிவ், இதோட ஆப்போசிட்டு நெகேஷன் கியூ டென்ஸ் டு நெகேஷன் பி. இப்போ நம்ம பி கியூவை கம்பேர் பண்ண மாதிரி கியூவையும் பியையும், ஃபஸ்ட்டு டேர்ம் கியூவை எடுத்துக்கணும், நெக்ஸ்ட்டு டேர்ம் பிஏ நெகேஷன் பிஏ எடுத்துக்கணும். இதில் ஃபஸ்ட்டு ட்ரூ, அடுத்தது ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இந்த செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு ட்ரூ இருக்குது, அடுத்தது ஃபால்ஸ் இருக்குது. அப்போ இந்த டேர்ம் மட்டும்தான் எனக்கு ஃபால்ஸாக வரும், மற்ற 3 டேர்மும் எனக்கு ட்ரூவாக மாறிடும். அவ்வளோதான். தேங்க்யூ.